இன்றைய தியானம். உமது அடியேனுக்கு அனுகூலமாயிரும், அப்பொழுது நான் பிழைத்து உமது வசனத்தை கை கொள்ளுவேன். சங்கீதம் 119:17. ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த காலை வேளையில் இன்றைய தியான நிகழ்ச்சியின் வாயிலாக உங்கள் ஒவ்வொருவரையும் சந்திப்பதில் நான் கிறிஸ்துவுக்குள் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். பிரியமானவர்களே, சங்கீதக்காரன் இந்த வசனத்திலே உமது அடியேனுக்கு அனுகூலமாயிரும் என்று சொல்லி இங்கே கர்த்தரிடத்தில் வேண்டுதல் பண்ணுகிறார். அப்பொழுது நான் பிழைத்துக் கொள்வேன் என்று சொல்லுகிறார். உமது வசனத்தை நான் கை கொள்ளுவேன் என்று சொல்லுகிறார். தமிழில் உமது அடியேனுக்கு அனுகூலமாய் இரும் என்று சொல்லி நாம் வாசிக்கிறோம். ஆனால் ஆங்கில மொழிபெயர்ப்பிலே அநேக டிரான்ஸ்லேஷனில் நான் வாசித்த பொழுது இப்படியாக நான் வாசித்தேன். பிரியமானவர்களே, பி கைண்ட் டு யுவர் சர்வன்ட், தென் ஐ வில் லிவ் அண்ட் ஒபே யுவர் வேர்ட். டீல் bountifully with thy servant that I may live, so will I observe thy word. பிரியமானவர்களே, deal kindly with your servant. என்னை தயவு செய்து அன்பா நடத்துங்கப்பா, தயவு செய்து என்னை அன்பா நடத்துங்கப்பா. அதனால தான் நான் வாழ முடியும், நான் பிழைக்க முடியும். அது மாத்திரமல்ல, நான் உங்கள் வார்த்தையை கீப்பப் பண்ணுவேன், நான் கடைப்பிடிப்பேன். டீல் கைண்ட்லி. பிரியமானவர்களே, தமிழில் வாசித்தோம், உமது அடியேனுக்கு அனுகூலமாயிரும். அநேக மொழிபெயர்ப்பில் ஒவ்வொரு வார்த்தையை நான் வாசிக்கும் பொழுது கர்த்தருக்கு நன்றி சொன்னேன். பி கைண்ட். இன்றைக்கு எனக்கு நான் எடுத்துக்கிட்டது, அப்பா பி கைண்ட் டு யுவர் சர்வன்ட். என்கிட்ட அன்பா இருங்க ஆண்டவரே, அப்போ தான் நான் பிழைக்க முடியும், உயிர் வாழ முடியும். அப்போ தான் நான் உங்கள் வார்த்தைக்கு கீழ்ப்படிய முடியும், அதை நான் கை கொள்ள முடியும். என் அன்பு சகோதரனே, சகோதரியே, இந்த காலையில் நீங்களும் கர்த்தர்ட்ட கேளுங்க. உமது அடியாளுக்கு, உமது அடியானுக்கு அனுகூலமாயிரும். என்கிட்ட அன்பாயிருங்க, என்கிட்ட இரக்கமாயிருங்க. என் மேலே உங்களுடைய அளவற்ற அன்பை நீங்கள் வெளிப்படுத்தி என்கிட்ட தயவு செய்து என்ன குற்றங்கள் குறைகள் இருந்தாலும் நீங்கள் அன்பாக இருந்தால் தான் நான் பிழைக்க முடியும்ப்பா. அப்போதான் உங்கள் வசனத்தை நான் கை கொண்டு வாழ முடியும் ஆண்டவரே. இப்படி நீங்கள் ஜெபிச்சு பாருங்கள் பிரியமானவர்களே. இன்றைக்கு கர்த்தர் உங்களுக்கு அனுகூலமாய் உங்களிடத்தில் அன்பாயிருந்து இரக்கமாயிருந்து உங்கள் மேலே தம்முடைய அளவற்ற கிருபையை வெளிப்படுத்தி உங்களை பிழைக்க செய்து அவருடைய வசனத்தை கை கொண்டு வாழும் பாக்கியத்தை உங்களுக்கு தருவார். 119 சங்கீதம், இதே சங்கீதத்தில் 65 வசனத்தை வாசித்து பாருங்கள். சங்கீதக்காரன் சொல்றார், கர்த்தாவே உமது வசனத்தின்படி உமது அடியனை நன்றாய் நடத்தினீர். கர்த்தருடைய வசனத்தின்படி உமது அடியேனை நீ நன்றாய் நடத்தினீர்னு சொல்றார். இதே 119 சங்கீதம் 124 வசனத்தை வாசித்து பார்ப்பீர்கள் என்று சொன்னால் சங்கீதக்காரன் சொல்றா, உமது அடியேனை உமது கிருபையின்படியே நடத்தி உமது பிரமாணங்களை எனக்கு போதியும். உம்முடைய கிருபையின்படி, உடைய இரக்கத்தின்படி, உம்முடைய அன்பின்படி, உம்முடைய தயவின்படி என்னை நடத்துங்கப்பா. உங்கள் பிரமாணங்களை எனக்கு போதிங்கப்பா, நான் கை கொள்ளுவேன் ஆண்டவரே, கை கொள்ளுவேன் ஆண்டவரே. இதே 119 சங்கீதம் 132 வசனத்தில் சங்கீதக்காரன் சொல்றாரு, உம்முடைய நாமத்தை நேசிக்கிறவர்களுக்கு வழங்கும் நியாயத்தின்படியே என்னை நோக்கி பார்த்து எனக்கு இரங்கும். இந்த வேர்ட்ஸ் எல்லாம் நம்ம ஜெபத்தில் அப்படியே நம்ம ஆண்டவர்கிட்ட தெரிவிக்கணும். இந்த சங்கீதக்காரன் சொல்ற வார்த்தையை அப்படியே நம்ம ஆண்டவர்கிட்ட வெளிப்படுத்தணும். அப்பா, நான் உங்களுக்கு அடிமை, உங்களுக்கு அடிமை, உமது அடியாள், உமது அடியான், நான் என்னை ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே. உங்கள் நாமத்தை நேசிக்கிறவங்களுக்கு வழங்கும் நியாயத்தின்படியே என்னை நோக்கி பாருங்க, எனக்கு இறங்குங்கன்னு கேட்போம். பிரியமானவர்களே, கர்த்தர் நமக்கு இறங்குவார். 13 சங்கீதத்திலே தாவீது 6 வசனத்தை இப்படியாய் அந்த சங்கீதத்தை முடிக்கும்போது சொல்ல, கர்த்தர் எனக்கு நன்மை செய்தபடியால் அவரை பாடுவேன். ஆனால் இந்த சங்கீதத்தை தொடங்கும்போது, எது வரைக்கும் கர்த்தாவே என்னை மறந்துருப்பீங்க, எது வரைக்கும் உங்கள் முகத்தை எனக்கு மறைப்பீங்க, ரொம்ப வேதனையாக தொடங்குறாரு. முடிக்கும்போது, கர்த்தர் எனக்கு நன்மை செய்தபடியால் அவரை பாடுவேன், அவரை பாடுவேன். என் அன்பு சகோதரனே, சகோதரி, உன் வாழ்க்கையில் என்ன குறை இருந்தாலும் சரி, நீங்கள்
உம்முடைய அடியானுக்கு இறங்கும், என் மேலே இரக்கமாயிரும், என்னை நினைத்தருளும், எனக்கு அனுகூலமாயிரும், என் மேலே அன்பு செலுத்துங்க, எனக்கு இரக்கம் வைங்க, எனக்கு தயவு கொடுங்க, அப்போ நான் பிழைக்க முடியும், உங்கள் வசனத்தை கை கொள்ள முடியும்னு சொல்லிட்டா அவர் இறங்கிடுவார் பிரியமானவர்களே. அவர் இறங்கிடுவார் பிரியமானவர்களே. உனக்கும் எனக்கும் அவர் இரக்கமுள்ள தகப்பன் பிரியமானவர்களே. 116 சங்கீதம் 7ஆம் வசனத்திலும் சங்கீதக்காரன் எழுதுகிறான், என் ஆத்துமாவே கர்த்தர் உனக்கு நன்மை செய்தபடியால் நீ உன் இளைப்பாறுதலுக்கு திரும்பு. உங்களுக்கு நன்மை செஞ்சிருக்கிறார் இல்லையா? எனக்கு அளவற்ற நன்மைகளை செஞ்சிருக்கிறார்னு சொல்லுவீங்கன்னா உங்கள் ஆத்மாவை பார்த்து சொல்லுங்க, கர்த்தர் உனக்கு எவ்வளோ நன்மை செய்திருக்கிறார்ல மகளே மகனே. நீங்கள் உங்கள் ஆத்மா கிட்ட பேசுங்க, நீ உன் இளைப்பாறுதலுக்கு திரும்புன்னு சொல்லுங்க. உங்கள் வாழ்க்கையில் ஏதாவது குறை இருக்கா? பிலிப்பியர் 4:19 பவுல் சொன்ன மாதிரி, என் தேவன் தம்முடைய ஐஸ்வர்யத்தின்படி என் குறைவெல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் மகிமையில நிறைவாக்குவார்னு சொல்லுங்க. நிறைவாக்கிடுவார். நீங்க பிழைப்பீங்க. நீங்க பிழைத்து அவருடைய வசனத்தை கை கொண்டு வாழ உங்களுக்கு உதவி செய்வார். நான் அக்கிரமத்திலையும் பாவத்திலையும் விழுந்துட்டேனேன்னு சொல்றீங்களா? எபேசியருக்கு எழுதின நிருபம் 2ஆம் அதிகாரத்தை ஃபுல்லாக படிங்க. விசேஷமாக 3 வார்த்தையை இப்போ படித்து நம்ம ஜெபிக்க போகிறோம். 4ஆம் வசனம் எபேசியர் 2:4, தேவனோ இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவராய் நம்மில் அன்பு கூர்ந்த தம்முடைய மிகுந்த அன்பினாலே. 5ஆம் வசனம், அக்கிரமங்களில் மரித்தவர்களாய் இருந்த நம்மை கிறிஸ்து உடனே கூட உயிர்ப்பித்தார், கிருபையினாலே ரட்சிக்கப்பட்டீர்கள். இது உங்களுக்கு தான் கர்த்தர் சொல்றார், ஆகவே சந்தேகம் வேண்டாம். 10ஆம் வசனம் எபேசியர் 2:10, ஏனெனில் நற்கிரியைகளை செய்கிறதற்கு நாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் சிருஷ்டிக்கப்பட்டு தேவனுடைய செய்கையாய் இருக்கிறோம், அவைகளில் நாம் நடக்கும்படி அவர் முன்னதாக அவைகளை ஆயத்தம் பண்ணியிருக்கிறார். நன்றி சொல்லி ஜெபிக்கலாமா? பிதாவே, இயேசுவின் நாமத்தில் உம்முடைய சமூகத்துக்கு நாங்கள் வருகிறோம். 119:17 அந்த வசனத்தின்படி ஒவ்வொரு கர்த்தருடைய பிள்ளைகளுக்கும் அனுகூலமாயிரும், இரக்கமாயிரும், தயவாயிரும், அன்பாயிரும், அவர்கள் பிழைத்து உம்முடைய வசனத்தை கை கொள்ளச் செய்யும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த நாளிலே கர்த்தர் தாமே உங்களோடு கூட இருப்பாராக, உங்களை ஆசீர்வதிப்பாராக, உங்களை நடத்துவாராக. ஆமென்.